ஆரம்பிக்கலாங்களா? சம்பாவில ஒரு 90 ஐயாறுல ஒரு 50 ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நான் கேட்ட அரிசியல்ல ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி, சாம்பிள் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை வெட்டி போட்டு. என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை கடை ஏறி இறங்குறாங்க. ஒரு வேளை பீஸா பர்கர் சாண்ட்விச்னு வாங்கி சாப்பிட போறாங்கன்னு நினைச்சு நம்மளும் கூட போனோம்னா நம்மளுடைய வடை வாங்கி சாப்பிட தாங்க இத்தனை கடை ஏறி இறங்கி வடை பயர் சமோசாவை வாங்கி சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்தது. வடைக்கு சாப்பிடாமட்டு கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அவ்வளவுதான். ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. என்னப்பா அவ்வளவு சூடா போட்டிருக்க? முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்கா? ஆமா கோவிந்தா. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான். காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரங்க ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாருடா காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு அதுக்கப்புறம் டீ காபி லெமன் டீ சாப்பிட்டான்னு சொல்லவே வேணா. தாறுமாறு தக்காளி சோறு. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேனி பழைய பசங்க தாண்டி ஒரு வளைவு வரும். அந்த வளைவுக்கு வலது பக்கம் ஒரு கடை இருக்கு. அதான் சகனா ஹபி.